என்னாச்சு? குடுக்குற விஷயத்த பத்தி மறந்துட்டியா? இல்ல குடுக்கணும் குடுக்கணும்னு எதுவும் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லைங்க, எனக்கு உங்களை நினச்சிதான் பயம். ஒருவேளை இந்த குழந்தைய கண்டுக்கிறீங்களோ கண்டுக்கலையோ கவனிக்காமல் விட்டுறீங்களோ அப்படின்னு நினச்சிதான் பயம். ஆனால் இப்போ பயம் இல்லை. நீங்கள் தான் கான்ஃபிடண்ட்டாக நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட குழந்தை அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டீங்களே. இனிமேல் எனக்கு என்னங்க பயம்? எனக்கு எந்த பயமும் கிடையாது. அதனால் எனக்கு ஓகேங்க. நான் யார்கிட்டயும் என்னோட குழந்தைய கொடுக்கவே மாட்டேன். நான் பார்த்துக்குப்பேன், நான் வளர்த்துப்பேன், செல்லமாக பார்த்துப்பேன். சரிங்களா? எனக்கு அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. அப்பாடா, அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளில வந்தாச்சுங்கும் போதே ஹாப்பி தான் எனக்கு. பொண்ணு என்ன சொல்றான்? பொண்ணு என்ன சொல்கிறா? இன்னும் டேடியை காணுமேன்னு கேட்டா. கரெக்டாக டேடியும் வந்துட்டீங்க. என்ன பண்றது, டேடிக்கு பல ஒர்க்கு. அங்க போறதா எங்க போறதுனே தெரிய மாட்டேங்குது. டெய்லிக்கும் இனி உங்களை பார்க்க வந்துடுறேன். வீட்டுக்கு கூட என்னத்த போகணும்னு வருது. வீட்டில் போய் தனியாக நான் உட்காந்துருக்கிறதுக்கு பேசாமல் இங்கே வந்தேன்னா கூடயும் பாப்பா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏங்க கொஞ்சம் லாங் ட்ராவலில். அதுக்கு என்ன ஜூ பண்ணுறது? அங்கே ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். இங்கே 1 ஹவர்கிட்ட ஆகும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் வர சொல்லியிருக்காங்கங்க. நாளைக்கு லீவ் போடுறீங்களா? ஐயோ, நாளைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கே, முன்னாடியே சொல்ல மாட்டியா? நேற்று சார்கிட்ட நான் கண்டிப்பாக மார்னிங் சீக்கிரம் வந்துடுறேன் சார்னு சொல்லியிருந்தானே. என்ன அஞ்சு, முன்னாடியே நேற்று சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் சார்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் கண்டிப்பாக வரேன் சார்னு என் மேலே அவர் நம்பிட்டு இருக்காரு. நான் எப்படி இப்போ லீவ் சொல்கிறது? அப்படியா? சரி ஓகே, நான் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைன்னா அருண் அண்ணாவை கூட்டிகிட்டு போகிறேன். நான் கூட வரணுமா? அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். நான் அருண் அண்ணா இல்லை அப்பாவை நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். ஆ சரி ஓகே. உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லும்போது அப்புறம் அங்கே உங்கள் மேனேஜர் சார் வேற உங்களை நம்பிக்கையாக இருப்பார், உங்களை நம்பிட்டு இருப்பார். நீங்கள் இருந்தால் தான் எந்த வேலையும் வேற ஓடுன்னு வேற அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் ஒர்க்கை நான் டிஸ்டர்ப் பண்ணுவானே. வேணாம் வேணாம், நீங்கள் ஒர்க்குக்கே கிளம்புங்க. சரவணண்ணா. சோனி, என்னங்க சாப்பிடுங்க. ஏன் இங்கே கொண்டு வந்துட்டீங்க? ஐயோ, நான் வெளில வந்து சாப்பிட்ருப்பேன்ல. பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. கூப்பிட்டீங்களா? எனக்கு தான் அப்போது கேட்கலையோ. சாரி சோனி, பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு கேட்கல போல. அதோட டோர் லாக் ஆகிடுந்ததா, அதனால கேட்காம இருந்திருக்கும். சாரி. சரி, கொண்டாங்க. இங்கே சாப்பிட்ருவா இல்லை வெளியில் வரவா? பரவாயில்லண்ணா, நீங்கள் போகணும் சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா? அதான் சரி பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்தா அங்கே உட்காந்து உங்கள் பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடுவீங்கன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாங்க. ஓ, அப்படியா? கொடுங்க. எங்கடி எனக்கு? ஓ, உனக்கு உன் பொண்ணுக்கு சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்களோ? வெளியில் வந்து சாப்பிடுங்க. எங்கள் அண்ணாக்கு மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பாவி, சொல்லப்போனா எனக்கு தான் நீ ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நான் தான் பாவம் பிள்ளை பெற்ற பசியோடு உட்காந்துருக்கேன். எனக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்துட்ருக்கியா நீ? போய் ஃபஸ்ட் எனக்கு எடுத்துகிட்டு வாடி. அஞ்சு, என்ன லூசு மாதிரி பேசுற? இப்படிலாம் பேசாத. இல்லைங்க, அவகிட்ட சும்மா ஜாலியா. சரி இரு எடுத்துட்டு வரேன். சோனி வேணாவா? சரி பாவம் பார்க்க வச்சுட்டு அவர் சாப்பிட்டாருன்னு உனக்கு வயிற்று வலிக்குள்ள எடுத்துட்டு வரேன். வேணாண்டி, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? அறிவு இருக்கா கொஞ்சமாது? ஏங்க என்ன இதில் என்ன இருக்கு? அவகிட்ட நான் எப்போவும் ஜாலியாக பேசுவேன், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பேசினேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நீங்கள் ஏதாவது சண்டை போடுற மாதிரி பேசுகிறேன்னு எதாவது தப்பாக நினச்சிட்டிங்களோ? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். நீ பேசுறத பார்த்தா எனக்கு நிஜமா அப்படிதான் தோணுச்சு. என்னடா இவ இப்படி பேசுறா அப்படின்னு. நான் கூட கொஞ்சம் ரூடா பேசுற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் பேசாத என்ன, நம்ம வீடு போற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பேசி யாரா இருந்தாலும். முன்னாடி நீ ஜாலியா பேசுறது அது வேற. இப்போல்லாம் அப்படி பேசக்கூடாது. அவங்க கிட்ட வேலை வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உன்னோட ஒர்க்கை நீ பார்த்துக்கோ. நான் இங்கே வர்ற டைம்ல உனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் பாப்பா வச்சுக்கிறதுல இருந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஏங்க நான் ஜாலியாக தான் அவகிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு அது தப்பாக தெரியுது. மற்றபடி அவள் எதுவும் நினைக்க மாட்டா. அவளும் நானும் அப்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்பப்போ சிறு சிறு சண்டைகள் வரும். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அவள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டா. நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க போல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு சொல்லல அஞ்சு. எதுக்கு தேவையில்லாம? அதான் என்னதான் இருந்தாலும் ஒரு நேரம் ஹாப்பியாக எடுத்துப்பாங்க, ஒரு நேரம் அது ப்ராப்ளம் ஆகும். எப்போவும் நீ ஒரே மாதிரி பேசு. இந்த மாதிரி ஜாலியாக பேசுறதெல்லாம் அடிக்கடி வச்சுக்கிறாத. அப்புறம் உங்களுக்குள்ள மனசங்கடம் வரதான் செய்யும். அது என்னவோ உண்மைதாங்க நீங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக மனசங்கடம் வரதான் செய்யும். ஆனாலும் நாங்கள் பேசுகிறது எப்பவும் ஜாலியாக பேசுகிறது தானே. நீ யார் ரியலைஸ் பண்ணா ஓகே. நான் உன்கிட்ட எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நீயா புரிஞ்சுக்கிறது உன் கையில் தான் இருக்குது. ஓகே? எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது. நான் வேணும்னு பண்ணலை. நாங்கள் எப்போவும் இப்படி தான் பேசுவோம், அந்த இதில் தான் நான் பேசினேன். சரியா? சரி ஓகே, சாப்பிடுங்க. என்ன அடிக்கடி வீட்டில் நேற்று பார்த்தா நாட்டுக்கோழியை என்னமோ வச்சுருந்தீங்க, இன்னைக்கு என்னடா மட்டன் மாதிரி இருக்கு.
டெய்லிக்கும் மேடம்க்கா? ஆமா எனக்கு கூட அக்கறையாக வாங்கிட்டு வராங்க. நீங்கள் வேற, நீங்கள் இங்கே வர்றதுனால தான் இதெல்லாம் அடிக்கடி நடக்குது. எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்க. அப்பா வாங்குவார் தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லை. ம். சுபா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கூப்பிடுறது உன் காதுல விழுகுதா விழுகலையா? வீட்டுக்குள்ளே தான் எங்காவது க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன். நான் எங்கே போகிறேன் சொல்லுங்க? பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே கிடந்துச்சா, ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இப்போ தான் நான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். டாய்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுடுறாங்க. எவ்வளோ டைம் சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று, நடு வீடு ஃபுல்லாக போட்டுடுறா, வெளியில் பாதி போட்டுடுறா. அதெல்லாம் எடுத்து வைக்கிறது ஒரு பாடு. எதுக்கு இப்போ கூப்பிட்டுட்டு வரீங்க? என்ன விஷயம் அப்படி முக்கியமா? அது ஒன்றும் இல்லை, உங்க அண்ணனையும் உங்க அண்ணியும் பார்க்க போகணும். கிளம்பு. எதுக்கு எங்க அண்ணனை பார்க்க போகணும்? அதுவும் அவளையா? ஏங்க, நான் அவங்களெல்லாம் மறந்துட்டேங்க. ஞாபகத்தில் அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மறந்துட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற உறவு எங்கள் அண்ணன் கிடையாது. எதுக்கு அவங்கள பார்க்க போகணுங்கிறீங்க? சுபா, உங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்தாச்சு. யாருக்கு? அந்த அஞ்சுக்கா? எங்கள் அண்ணனோட குழந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்குன்றீங்க? என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு ஒய்ஃப் தானே. குழந்தை பிறந்திருக்கு, பொண்ணா. யார் சொன்னது? பார்த்தேன் நேத்து, சொல்ல மறந்துட்டேன். வர வழியில பைக்ல வந்தாரு. நீ பேசாம இருந்தாலும் நாங்க மச்சான் மாப்பிள்ளைன்னு உறவோட தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். நாங்க அந்த அளவுக்கு பிரிஞ்சிட மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. சரியா? அப்பதான் நிறுத்தி, மச்சான் இது மாதிரி பொண்ணு பிறந்திருக்கு, இப்போதான் 4 நாளாச்சு, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன், வா போய் பார்த்துட்டு வருவோம். பார்க்காம இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் ஏன் பார்க்கணும் அவ பிள்ளைய? என்ன சுபா பேசுற? என்னதான் இருந்தாலும் நீ வர மாதிரி இருக்காது. குழந்தைக்கு அத்தை இல்லையா? அத்தையா? திரும்ப திரும்ப எங்கள் அண்ணனோட குழந்தை மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி பேசுனேன்னு வையே, திரும்பவும் பிரச்சனை தான் வரும். ஏன் உங்க அண்ணனோட குழந்தையாவே நீ அந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டியா? எதுக்காக அப்படி பண்ற? என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணன் அந்த பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பையன் அவ்வளோதான், டிவோர்ஸ் ஆக்கிடுச்சு. எப்படியா இருந்தாலும் உங்க அண்ணன் தான் இந்த குழந்தையும் பார்த்து ஆகணும். அதனால அந்த குழந்தைக்கு அப்பா உங்க அண்ணன் தானே. புரியாம பேசிட்டு இருக்க. திரும்ப திரும்ப எங்க அண்ணனோடது இல்லை எங்க என்ன அப்படி? நீங்கள் தான் புரியாமல் பேசுகிறீங்க. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியல. சண்டை போட்டது போட்டது தான், நான் வர முடியாது. நீ சண்டை போட்டது இல்லாம நான் உன்கிட்ட கத்தணுமா? சொல்லு, நான் கத்தணுமா? கத்துனாதான் நீ இருப்ப. இப்ப சொல்லு, கத்துனாதான் நீ அமைதியா இருப்பன்னு நினைக்கிறேன். வர போறியா என்ன? சொல்லிட்டே இருக்கேல்ல, இப்படியே உறவு முடிச்சிடுமா? உன் அண்ணன் இல்லாம போயிடுமா? 1000 தான் இருந்தாலும் நமக்கு உனக்கு உன் அண்ணன் வேணாட்டியும் எனக்கு மச்சான் வேணும். அதை விட நம்ம பொண்ணுக்கு தாய்மாமன்ற ஒரு உறவு கண்டிப்பா வேணும். மொட்டை இடிச்சு காது குத்துறது தாய்மாமன் மடியில மட்டும்தான். பையன்னா கூட ஒரு விஷயத்தோட முடிஞ்சிடும். பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஏஜ் பண்ற ஃபங்க்ஷனுக்கு கூட தாய்மாமங்கிறவ கண்டிப்பா வேணும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கியான்னு எனக்கு புரியல. கிளம்புறியா? என்ன சொல்ற? வரப்போறியா என்ன? நீ ஒன்றும் பட வேணாம், குழந்தைய பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போட்டு போல வந்துட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஓகே. அதான் அவன் புரிஞ்சுக்கணுமே. அவன் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்க என்ன இப்ப சொல்றது? அவன் யோசிச்சானா கொஞ்சமாவது நம்ம தங்கச்சி வேணும்னு? யோசிச்சதுனால மட்டும்தான் தீபாவளி சீர் கொண்டுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் வந்தாங்க. நீ அவங்கள மதிச்சியா? சொல்லு. நீ எவ்வளோ பேச்சு பேசியிருக்க அந்த பொண்ணை, ஆனாலும் அந்த பொண்ணு வந்துச்சு. ஆனாலும் அந்த பொண்ணு இது வரைக்கும் ஒன்றும் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. ஆனால் அந்த பொண்ணை நீ எப்போ பாரு திட்டிகிட்டு இருப்ப. தயவு செஞ்சு வா. அந்த உங்க அண்ணனுக்கு நினைச்சு பாரு, ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. நீ மட்டும் தானே இருக்க. உங்க அண்ணனுக்கு அம்மா அப்பா இருப்பாங்களா, சித்தப்பா சித்தி இருக்காங்களா, இல்லை அத்தை மாமா இருக்கா? யார் இருக்கா? தங்கச்சின்ற ஒரு உறவு நீ மட்டும் தானே இருக்க. அந்த குழந்தைக்கு அத்தைன்ற ஒரு உறவு நீ மட்டும் தானே இருக்க. போகணும்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து குழந்தைய பார்ப்பாங்க. அப்போ உங்க அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? சொல்லு அஞ்சு. என்ன அஞ்சுங்கிற பேர் வருது? அந்த பொண்ணை பத்தி பேசி பேசி வருது. இப்போ என்ன சொல்லு சுபா, என்ன சொல்லு. இப்போவும் என் அண்ணனோட குழந்தையா நீ கேட்க தான் செய்வ, எனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அது உங்க அண்ணனோட குழந்தை தான். சரியா? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் என்ன உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் இவ்வளோ போராட்டமா? சரி சரி வரேன். அம்மா தாயே, அங்க வந்து நீ பாட்டுக்கு நில்லு, நான் பேசுறேன்.
வாங்கிட்டு போனதை நானே கொடுத்துக்கிறேன். அமைதியா நீ வந்து நில்லு, அது போதும் எனக்கு. உன் வாய் பொன் வாயை திறந்து எதுவும் பேசிடாத. அப்படியெல்லாம் வந்து நிற்க முடியாது. எனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நான் ஏதாவது பேச தான் செய்வேன். ஆமாம், மெதுவா அமைதியாலாம் வந்து நிற்க முடியாது. சப்பா, சரி வா தாயே. அஞ்சு, ஃபர்ஸ்ட் குழந்தை குறி அத்தையில கொடுத்துட்டு வந்து சாப்பாடு எடுத்து வரேன். குழந்தைய வச்சு நீ சாப்பிட முடியாதுல்ல, அதான். எனக்கு வேணாண்டி, நான் சும்மா சொன்னேன்டி உன்னை வம்பளுக்க. சோனி, இவ ஒரு ஆளுன்னு நீங்க வேற. ஆமாண்ணே, இவ ஒரு ஆளா? அடங்கொய்யால, என்ன 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு என்ன இது பண்றீங்க? சூப்பர்ப்பா, சூப்பர் தான். அட வாங்க மச்சான், உட்காருங்க வாங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்க உட்காருங்கண்ணே. மாமா எந்திரிக்காத, நீ உட்காரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மச்சான், தங்கச்சி வரல. தங்கச்சி அம்மு எப்படி இருக்காங்க? இங்க வந்தா காணும். சுபா வா உள்ள. வரேன். என்னம்மா அஞ்சு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, குழந்தை பிறந்தது எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? தெரியும் தெரியும். என்ன தங்கச்சிய ஞாபகம் இருக்கா? வா, இப்படிலாம் பேசாத தயவு செஞ்சு. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் அப்படி கிடையாது. இப்படி சொல்லிட்டு இரு. ஏய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வந்தமா அமைதியை நின்றமான்னு சொன்னேன்ல, வந்து இங்க என்ன பேசுற? சரி, குழந்தைய பார்த்துட்டு வரேன். ஐயே, என்ன சுபா? ஏய் என்னாச்சு, என்ன ஐய? ஏங்க இங்க கிட்ட வந்து இந்த பிள்ளைய பாருங்களே. ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருக்கு. அப்படியே இந்த மூக்கு முழி முடி அப்படியே பார்க்கறத பார்த்தா அந்த திருட்டு பையன் இருக்கான்ல விக்கி, அவனை மாதிரியே பிறந்திருக்குங்க. ஐயே, அச்சு அசல்லாம் அவனை மாதிரியே இருக்கே. ஏய், அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மச்சான், இவ ஒரு கிறுக்கு மச்சான். அவ ஏதாவது பேசுறான்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சுபா, இந்த பக்கம் வா. அஜு, நீ எதுவும் நினைக்காதம்மா. இதுக்கு தான் நான் வரலன்னு. என் வாயெல்லாம் பேசாம இருக்காது, சரியா? அமைதியாரு அமைதியாருன்னா அது எப்படி அமைதியா இருக்க முடியும்? வந்துட்டாரு, வா வான்னு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே ஏதாவது சொல்லக்கூடாதுன்னா சொல்லாம எப்படி இருக்க முடியும்? நீங்களே கிட்ட வந்து பாருங்க அந்த பிள்ளைய, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த விக்கி மாதிரி தான் இருக்கு. இப்ப என்ன சுபா அதுக்கு? அதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இதுக்கு ஏதாவது சொல்லணும், சொல்ல போய் இந்த ஆளு கத்திட்டு வர்றதுக்கு தேவையா எனக்கு?